வணக்கம். நான் கேஆர் பிரீத்தி கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு கீரை. இந்த வல்லார கீரை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாரும் கீரைனா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம வெஜ் மசாலா யூஸ் பண்ணி கீரை எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது நம்ம வல்லார கீரை ஒரு கெட்டு, நல்லெண்ணெய், பருப்பு, பாசி பருப்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, வெஜ் மசாலா 2 டீஸ்பூன் போட போகிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு. வல்லாரக்கீரை பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நம்ம உமன் எல்லாருக்குமே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இதை எப்படி டேஸ்ட்டாக கொடுத்தா, நம்ம வெஜ் மசாலா வச்சு டேஸ்ட்டாக கொடுத்தா பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் 1, 2, 3 இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் இதில் ஆட் பண்ணுவோம். வெங்காயம் நான் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பருப்பில் ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு நெய், ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அஸ் யூஷுவல் குக்கர் மூடி வெங்காயத்தை ஒரு 4 விசில் கொடுத்து அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா, பருப்பையும் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. அந்த தண்ணியோட பருப்பு, கீரையும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கீரை வெந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கீரை, பருப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வெஜ் மசாலா, சைவ விருந்து மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் திட்டத்தட்ட ஒரு 6 விசில்ஸ் வைக்க போகிறோம். திட்டத்தட்ட இவ்வளோ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பொரிக்கறி நல்ல டேஸ்ட்டாக வரும். தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வல்லாரக்கீரை பருப்பு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ கரண்டிட்ட நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம், கீரை, நம்மளோட பாசிப்பருப்பு, மசால் எல்லாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பயங்கர சூப்பராக இருக்குது. இதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டேஸ்டியாக செமையாக இருக்கும். இப்போ குக்கர் முடியாச்சு. ஒரு 5 விசில்ஸ் ஹையில் வச்சு இறக்கி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத பாருங்கள். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. மொத்தம் எடுத்தது 3 மினிட்ஸ் தான். இது வைக்கிறதும் ஈஸி. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெஜ் மசாலாவில் வச்ச கீரை, பருப்பு கீரை இப்போ பார்ப்போம். 1 விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு, 3ஆவது விசில் வந்துருச்சு. இன்னும் 2 விசில் வச்சுருவோம். 4ஆவது விசில், 5th விசில் வரப்போகுது. ஒருவேளை நீங்கள் வாங்குகிற கீரை, இந்த வல்லாரக்கீரை நான் பிள்ளைங்களுக்காக போடுவேன். பட் நீங்கள் வேறு கீரை வாங்கினாலும் இதே மெத்தடில் வைக்கலாம். விசில் அந்தந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கீரை வேக லேட் ஆகும் அப்படின்னா 5th விசில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வாங்குகிற கீரை வைக்க லேட் ஆகும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 விசில் வைக்கலாம். இல்லை என் கீரை வேகமாக வெந்துடும் அப்படின்னா ஒரு 2 விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. எனிதிங் அக்கார்டிங் டு தட் இன்க்ரீடியன்ட், அந்த கீரைக்கு ஏற்று நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ 5 விசில்ஸ் வந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த பருப்பு, கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஊற்றின தண்ணி அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது. கீழே ஒட்டலை, ஒன்றும் செய்யலை. கரெக்டாக அது வெந்து இந்த பருப்போடு மசிஞ்சு
டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரிஷன் கிட்ட, என் பையன் பேர் ரிஷன், அவன்கிட்ட வந்து கீரை எப்படி இருக்குன்னு கேட்போம். அவங்க கீரையே சாப்பிட மாட்டான், பட் நம்ம எப்படி இருக்குன்னு கேட்போம். சூப்பர். கீரை எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. கரெக்டான ஸ்பைஸ்ல இருக்கு. ரொம்ப உரைக்கல, அளவுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். கீரை ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் கரெக்டான ஸ்பைஸ்ல இருக்கு. கரெக்டான ஸ்பைஸ்ல இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதுவும் நான் கீரையை சாப்பிட மாட்டேன். இப்போ முதல்ல நான் கீரை சாப்பிட்ருக்கேன். நான் வந்து அம்மா இப்படி சமைக்கிற நேரத்துலேருந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. என் பையன்கிட்ட ரிவ்யூ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பசங்களுமே நீங்கள் இந்த வெஜ் மசாலா வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கீரை வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்படி பிளெண்ட் ஆகி அந்த கீரை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.